ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். தினசரி ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நாள் என்ன நாள், என்ன கிழமை, கிழமையில் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். முதல்ல அதனால் நாள் என்ன சிறப்பு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நவம்பர் மாதத்துடைய 28ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய 8வது மாதமான கார்த்திகை மாதத்துடைய 13ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வியாழக்கிழமை. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது. மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான வியாழக்கிழமை என்று சொல்லலாம். நாளைய இந்த முக்கியமான வியாழக்கிழமை அப்படி என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய வியாழக்கிழமை பௌர்ணமியானது வருதுங்க. சாரி, பௌர்ணமி கிடையாது, பிரதோஷமானது வருதுங்க. நாளை நாள் வரக்கூடிய இந்த பிரதோஷம் சாதாரணமாக வரக்கூடிய பிரதோஷம் கிடையாது. மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு பிரதோஷம் என்று சொல்லலாம். அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான பிரதோஷம்னு கேட்குறீங்களா? நாளை நாள் வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரதோஷமானது வருது. நாளை நாள் வியாழக்கிழமை வரக்கூடிய இந்த பிரதோஷம் சர்வசக்தி வாய்ந்த பிரதோஷம் என்று சொல்லப்படுது. இந்த பிரதோஷத்தில் நாளை நாள் சிவ வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுடைய தரித்திரம் எல்லாமே நீங்கும். அதுவும் 7 தலைமுறைக்கு நீங்கள் செய்த பாவங்கள்ல இருந்து விடுபட முடியும். அதனால் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரதோஷ வழிபாடு செய்யுங்க. பிரதோஷ பூஜை மாலையில் தான் நடைபெறும். மாலையில் சிவன் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்தாலே சகல விதமான பலன்களும் கிடைக்கும். அதனால் மாலையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்திடுங்க. நாளை நாள் வழிபாடு செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் தலையெழுத்து மாறும். இதுதான் நாளை நாளுடைய சிறப்பு. நாளைய இந்த பிரதோஷத்தை முன்னிட்டு நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் பலன் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படி குறிப்பிடப்பட்ட பலனை இப்போ இந்த வீடியோவில் தினசரி ராசி பலனாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அந்த தினசரி ராசி பலனில் ஃபஸ்ட்டு தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு நாளைய ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. சரி வாங்க, தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை நண்பர்களுக்கும் குடும்பத்தில் அமைதியான சூழல் உண்டாகும். இத்தனை நாள் ஒரு விதமான கலக்கங்கள் தயக்கங்கள் இருந்துகிட்டே இருந்திருக்கும். அந்த கலக்கம் தயக்கத்தினால சரிவர உங்களுக்கு குடும்பத்தில் எந்த ஒரு சந்தோஷமுமே நிலவிருக்காது. அது எல்லாமே நாளை நாள் உங்களுக்கு மாறப்போகுது. நாளை நாள் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அமைதியான சூழல் உண்டாகும். நாளை நாளே உங்களுக்கு அமைதி நிறைந்த ஒரு நன்னாள் என்று சொல்லலாங்க. அதுக்கப்புறமா மனதில் இருந்து வந்த கவலைகள் குறையும். மனதில் ஒரு விதமான பயம் பதட்டம் இது எல்லாமே நிறைந்து உங்களை ரொம்ப வாட்டி வதைச்சிட்டு இருந்ததில் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக நாளை நாள் உங்களுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும். அதாவது பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதனால் மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் மறையும். அது மட்டும் இல்லாமல் தவறிய சில பொருட்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கிடைக்கக்கூடிய பொருட்கள் எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா பொருட்களையுமே கரெக்டாக நாளை நாள் பத்திரமாக வைத்துக்குங்க. தவறிய சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. அப்படி கிடைக்கும்போது அது திரும்ப தவற விடக்கூடாது. அப்போ அது எந்த அளவுக்கு பத்திரமா வைத்திருக்கணுமோ அந்த அளவுக்கு பத்திரமா வைத்திருங்க. அப்புறம் நாளை நாள் பயணங்கள் செய்கிறதா இருந்தால் செய்யலாம். நாளை நாள் பயணங்கள் செய்யும்போது அதில் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். ஸோ தாராளமாக பயணங்கள் நாளை நாள் செய்யலாம். பயணங்களால் உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படும். அப்புறம் வாகனம் தொடர்பாக நாளை நாள் முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆலோசனைகள் கேளுங்க. அந்த வாகனம் பற்றி ஆலோசனைகளை கேட்டு முடிவெடுங்க. ஆலோசனைகள் கேட்டு முடிவெடுக்கிறது நாளை நாள் ரொம்ப முக்கியம். அப்புறம் வியாபாரத்தில் கூட ஒரு வகையான லாபம் அதிகரிக்கும். லாபம் அதிகரிக்கிறதுக்கேற்ப நாளை நாள் வியாபாரத்தில் செயல்படுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அப்புறம் சக ஊழியர்களிடத்தில் மதிப்புகள் உங்களுக்கு மேம்படும். அது மட்டும் இல்லாமல் சுபகாரியம் தொடர்பான நற்செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரயாணம் நிறைந்த ஒரு நாள் என்று சொல்லலாங்க. நாளைய இந்த பிரயாணம் நிறைந்த நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை குறிப்பிடப்பட்டிருக்கு. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா நாளை நாள் வெளிர் பச்சை நிறம். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. உங்களுக்கான நிறம் எண் திசை இதுதான் நாளை நாள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா கவலைகள் குறையும். போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா அனுகூலம் உண்டாகும்.
உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா மதிப்புகள் மேம்படும். இப்படி நட்சத்திர வாரியாக உங்கள் ராசிக்கு நாளினால் இந்த பலன் தான் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அடுத்ததாக மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. மீத இருக்கக்கூடிய இணைய 11 ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை வியாழக்கிழமை அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்களும் அதற்கேற்ப நடந்து பலனடைங்க. நெக்ஸ்ட்டு இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மேஷ ராசி. நெருக்கமானகள் சந்திப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். பொன் பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு அமையும். போட்டி பொறாமைகள் குறையும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். கடினமான செயல்களை எளிதாக முடிக்கணும். விருப்பமான உடைகளை வாங்கி மகிழலாம். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு மேம்படும். மகிழ்ச்சி நிறைந்த நாளுங்க. நெக்ஸ்ட் ரிஷபராசி. எதிர்பார்த்த தனவரவு கிடைக்கும். வழக்கு விஷயங்களை எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும். உத்தியோக பணிகளில் சாதகமான சூழல் அமையும். அரசால் அனுகூலம் உண்டாகும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழணும். குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்து செயல்படணும். திடீர் யோகங்கள் மூலம் மாற்றம் பிறக்கும். லாபம் நிறைந்த நாளுங்க. நெக்ஸ்ட்டு மிதுன ராசி. மனதளவில் புதிய சிந்தனை உறவாகும். பிறமொழி பேசக்கூடிய மக்களிடம் கவனம் வேண்டும். குழந்தைகளுடைய சூழ்நிலை இருந்து செயல்படணும். ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்தணும். தடைப்பட்ட வரவுகள் கிடைக்கும். உத்தியோக படைகளை விவேகத்தோடு செயல்படணும். கற்பனை துறைகளில் முன்னேற்றம் உண்டாகும். முயற்சி மேம்படக்கூடிய நாளுங்க. நெக்ஸ்ட் கடகராசி. மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு மேன்மை ஏற்படும். எதிர்பாராத தனவரவு உண்டாகும். பூர்வீக சொத்துக்களை அலைச்சல் ஏற்படும். வாடிக்கையாளர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்ளணும். பணிகளில் புதுவிதமான சூழல் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். பயணம் மூலம் எதிர்பார்ப்பு நிறைவேறும். உயர்வுகள் நிறந்த நாள் என்று சொல்லலாங்க. நெக்ஸ்ட் சிம்மராசி. உத்தியோகத்தில் சாதகமான சூழல் ஏற்படும். மனதளவில் தைரியம் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க. எதிலும் சுறுசுறுப்போடு செயல்படணும். புதிய வாகனங்கள் வாங்கணும். நேர்மறையான சிந்தனைகளோடு செயல்படணும். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். வழக்குகளில் திருப்பை ஏற்படும். நன்மை நிறைந்த ஒரு நாளுங்க. நெக்ஸ்ட் கன்னிராசி. பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். பயனற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்ளணும். ஆடம்பர செலவுகளை தவிர்க்கணும். திட்டமிட்ட சில காரியங்கள் அலைச்சலுக்கு பின்பு நிறைவேறும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் பிறக்கும். சுய முடிவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். பணி நிமித்தமான புதிய வாய்ப்பு கிடைக்கும். நாளை நாள் வரவு நிறைந்த ஒரு நாளுங்க. நெக்ஸ்ட் துலா ராசி. மாற்றமான செயல்களில் புதிய பாதைகள் உருவாக்கணும். செய்யக்கூடிய பணிகளில் கவனம் வேண்டும். பழைய நினைவுகள் மூலம் குழப்பம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல சிந்தித்து செயல்படணும். உடல் தோற்றத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோக பணிகளில் புதுமையான சூழல் அமையும். வேலையாட்களிடத்தில் பொறுமை வேண்டும். வெற்றி நிறைந்த நாளுங்க. நெக்ஸ்ட் விருச்சக ராசி. வெளியூர் பயணங்களால் சாதகமாக முடியும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லணும். வியாபார போட்டிகள் சமாளிக்கணும். கலைப்பணிகளில் ஆர்வமின்மையான சூழல் உண்டாகும். புதிய நபர்களிடம் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கணும். உயர் அதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து செல்லணும். கடன் நெருக்கடிகள் குறையும். சுக நிறைந்த நாளுங்க. நெக்ஸ்ட் மகர ராசி. நாளை நாள் உறவினர்கள் ஆதரவோடு இருப்பாங்க. தனிப்பட்ட விஷயங்களை கவனம் வேண்டும். வியாபாரத்தில் லாபகரமான சூழல் ஏற்படும். அரசு அதிகாரிகள் அறிமுகம் கிடைக்கும். புதிய வியாபார சார்ந்த சிந்தனை அதிகரிக்கும். ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும். சேவை துறைகளில் இருப்பேருக்கும் மேன்மை ஏற்படும். பெருமை நிறைந்த நாளுங்க. நெக்ஸ்ட் கும்பராசி. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பிறக்கும். பேச்சுக்களில் பொறுமை வேண்டும். இழுபறியான சில வேலைகள் முடிவு பெறும். எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். விளைவிழுந்த பொருட்களில் கவனம் வேண்டும். வியாபாரத்தில் விவேகத்தோடு செயல்படணும். அலுவலகத்தில் உழைப்பிற்குண்டான மதிப்பு கிடைக்கும். நற்செய்தி கிடைக்கக்கூடிய நாளுங்க. நெக்ஸ்ட் மீனராசி. மனதளவில் குழப்பங்கள் தோன்றி மறையும். அப்புறம் சந்தேக உணர்வுகளில் மகிழ்ச்சியின்மை ஏற்படும். வியாபாரத்தில் போராட்டங்கள் அதிகரிக்கும். செயல்பாடுகளில் ஒரு விதமான ஆர்வமின்மையான சூழல் உண்டாகும். மற்றவர்களுடைய ஆசை வார்த்தைகளை நம்ப வேண்டாம். உயர் அதிகாரிகளோடு அளவோடு இருக்கணும். சூழ்நிலையிலிருந்து விவேகத்தோடு முடிவெடுக்கணும். அமைதி வேண்டிய நாளுங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை அவங்கவுங்க ராசிகளுக்கு நாளை வியாழக்கிழமை என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனில் இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள்.
பண்ணுங்கள். டெய்லியுமே உங்களுக்கான தினசரி ராசி பலனை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயனடைவீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி.